எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். இது யாரியா? வணக்கம் சார். வந்துட்டீங்களா? என்ன ஒர்க் ஷாப்புக்கு லோன் வேணுமான்னு கேட்டு வந்திருக்கீங்களா? தெரியும். இப்படித்தான் முதல் தடவை வரும்போது பயந்து பணிஞ்சு மரியாதையா வருவீங்க. அதுக்கப்புறம் உங்க விஷயம் எங்களுக்கு தானே தெரியும். அந்த பேப்பரை கொடுங்க, இந்த பேப்பரை கொடுங்கன்னு கேட்பீங்க, நாங்களும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கேரண்டி கேட்பீங்க, அதையும் செஞ்சு கொடுத்துருவோம். வெறும் 50,000 ரூபாய் காசுக்கு ஒரு 60-70 பக்கத்துல கையெழுத்து போட சொல்லுவீங்க. நாங்களும் பணம் வருதேன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு ஒத்த பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு மத்த பக்கத்துல பூரா கையெழுத்த போட்டு தொலைஞ்சிருவோம். லோன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாசம் டியூ கட்டலைன்னு வச்சுக்க, மொத்த பேங்க் ஸ்டாஃப் இங்க வந்து நின்னுக்கிட்டு இந்த ஒர்க் ஷாப் எனக்கு தான் சொந்தம்னு ஒத்த கல்ல நிப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க பேங்க் லோனுகளே வேணாம், கிளம்புங்க. டேய், என்னடா சத்தம்? சார் நீ இன்னும் போகலையா? சொல்ல சொல்ல நின்னுக்கிட்டு இருந்தேன்னா அழுக்காயில எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன், பாத்துக்க. சார் நான் லோன் கேட்டு வரல சார், ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். என்னது வேலையா? என்ன தம்பி இப்படி பொசுக்குன்னு கேட்டு போட்ட? இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். டே அண்டா, அண்ணே வந்துட்டேன். இந்த ஆயிலும் கிரீஸும் கலந்ததுதான் நம்ம வேலை. இது ஒண்ணு ஐடி பார்க் வேலை கிடையாது தம்பி. வெள்ளைக்கார துறை மாதிரி இருந்துகிட்டு நம்ம கிட்ட வேலை கட்டு வந்திருக்காரு. யாருகிட்ட? அது உங்ககிட்ட. பிஞ்சிரும், செருப்புகள் பிஞ்சிரும். போ. எத்தனை செருப்பு தான் பீறது? டேய், பூரா சேட்டக்கார பக்கிங்க தம்பி. வந்தேன்னா வெளுத்து போடுவேன். கால் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார். அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் சார். ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். என்னப்பா தம்பி, இந்த சிங்கத்தவே சிந்திக்க வச்சிட்டியே. என்ன தம்பி ரொம்ப சோகமா இருக்கே? என்ன வேலை கொடுக்கறதுன்னு வேற தெரியலையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி புதுசு, போய் எல்லா வேலையும் சொல்லி கொடு. என்ன புரியுதா? போ. டேய், உன் வேலையை சொல்லி கொடுக்க கூடாது, மெக்கானிக் வேலையை மட்டும் சொல்லி கொடுக்கணும். தம்பி, இவன் வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 நிமிஷம் அண்ணே அசந்து தூங்கிட்டேன். ஒரு 5-6 ஸ்பேனர் போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கி தின்னுக்கிட்டு எடுவட்ட பையன். நானாவது ஸ்பேனர் போட்டு தான் பேரிச்சம்பளம் வாங்கினேன். ஆனா இவரு சொப்பன சுந்தரி காரையே பொடு பொடி உண்டு வாங்கினேன். இன்னும் என் மசமசம் நின்று இருக்க, உள்ள போய் யூனிஃபார்ம் போட்டு வாயா போயா. தேங்க்ஸ் சார். என்னப்பா இது சொப்பன சுந்தரின்றான்? இவன் பாட்டுக்கு உன்னை கிளப்பி விட்டு போயிட்டானே சனியா புடிச்ச பையன். எல்லாரும் வேலைகளை பாருங்க, வேலைகளை பாருங்க. நான் சொப்பன சுந்தரியை பார்க்க போனோம்.